தமிழகத்தில் பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவராக அண்ணாமலை நீடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மறைமுகமான ஒரு ஆதரவை, யாருக்கும் தெரியாமல் மறைமுகமான ஆதரவை திமுக செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு பாரதிய ஜனதாவுடைய மேலிடம் கண்டுபிடித்திருக்கிறது. அப்படி என்ன அவங்க மறைமுகமாக தமிழகத்துல அண்ணாமலை தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்க கீழே லைக் பண்ணுங்க, உங்க நண்பர் இருந்தா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ணாமலை இன்னைக்கு தமிழகத்துல இருந்து பதவி பறிக்கப்பட போகிறது அப்படின்னு எல்லாரும் பேசிக்கொண்டு இருக்கும்போது சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு தமிழகத்துல பாரதிய ஜனதாவுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அண்ணாமலையால மட்டும்தான் நடந்திருக்கு. பாரதிய ஜனதாவுடைய வளர்ச்சி அண்ணாமலையால மட்டும்தான் தமிழகத்தில் நடந்திருக்கு. அண்ணாமலை இல்லை என்றால் தமிழகத்துல பாரதிய ஜனதா இல்லை அப்படின்ட்டு சமூக வலைதளங்கள் ஃபுல்லா பரவுவதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தா திமுக தான் அப்படி சொல்லி தெரிய வந்திருக்குங்க. சரி, சமூக வலைதளங்கள்ல யார் இந்த மாதிரி விஷயங்களை பரப்புறாங்கன்னு சொல்லி மேலிடம், பாரதிய ஜனதாவுடைய மேலிடம் அது பார்க்கும்போது இந்த விஷயங்களை செய்வது எல்லாமே அண்ணாமலையுடைய ஆர்மி அப்படின்னு நினைச்சு பார்த்தா கிடையவே கிடையாது. சரி, யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாமே வெளிநாட்டில் இருக்கிற திமுகவுடைய ஐடி விங்ல இருக்கிற திமுக ஆதரவாளர்கள். இவங்க ஃபுல்லா என்ன செய்யறாங்கன்னா, அண்ணாமலை தான் தமிழகத்துடைய பாரதிய ஜனதாவுடைய வளர்ச்சிக்கே காரணம், அண்ணாமலை இல்லைன்னா பாரதிய ஜனதா கிடையாதுன்னு சொல்லி எல்லாரும் மறைமுகமாக பண்ணிக்கிருக்காங்க. ஏன் இவங்க பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு அண்ணாமலை செய்யும் சில வேலைகளால திமுகவுக்கு மறைமுகமா ஆதரவாயிருது. சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு மாணவியுடைய பிரச்சனை தெரியும். யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி புயலை கருத்துக்கு இருக்கும்போது திடீர்னு சில விஷயங்கள் அண்ணாமலை செஞ்சார். சாட்டை எடுத்து நடுரோட்டில் அடிக்க ஆரம்பிச்சார். அப்ப அது வரைக்கும் யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி இருந்த போக்கஸ் அப்படியே திரும்பி அண்ணாமலை பக்கம் போயிடுச்சு. அப்படியே அதை மறந்துட்டாங்க. இன்னைக்கு யார் அந்த சார்னு சொல்லி யாருமே கேட்கறதே கிடையாது. இப்படி சில கிறுக்குத்தனமான ஒரு விஷயங்களை செய்யறதுனால அண்ணாமலை நம்மளை காப்பாத்துறாரு, அதனால அண்ணாமலை இருக்கணும், நம்மளை இருக்கிறதுனால நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதாவுடைய மேலிடத்து தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் இதுல ஒரே கலர் ரெண்டு மாங்கான்வாங்களா, அந்த மாதிரி தான். அண்ணாமலை இருந்தால் அதிமுகவுடன் கூட்டணி உரசல்ல தான் இருக்கும். ஏன்னா அவர் எடப்பாடியுடைய கூட்டணி விரும்பவே இல்லை. மேலிடத்துல கூட்டணி சேர்த்துட்டாங்க. வேற வழி இல்லாம எடப்பாடியும் அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி வைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு தேர்தல் சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் ஒவ்வொரு மேடைகளையும் ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க, ரெண்டு பேருக்கும் மனக்கசப்பு இருக்குன்னு சொல்லியே பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க. அப்ப வாக்காளர்களுக்கு என்ன ஆகுனாக்க, ஓ பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் கூட்டணியில ஒற்றுமே இல்லை, அப்புறம் எதுக்கு இவங்களுக்கு வாக்குகள் போடணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் திமுக பக்கம் போயிடுவாங்க. திமுக வாக்கு அப்படியே அள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பிளான் போறாங்க. ஏன்னா இன்னைக்கு அண்ணாமலை விளையாட்டான்னு வச்சுக்கோங்க, வேற ஒருத்தர் அந்த இடத்துக்கு மாநில தலைவராக வந்தா பாரதிய ஜனதாவோட கூட்டணி வரும். சரி, பாரதிய ஜனதாவோட கூட்டணி வருமா அப்படின்னு பார்த்தா இதர கட்சிகள், இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு, தேமுதிக இருக்கு, இப்படி மாற்று கட்சிகளும் இந்த பாரதிய ஜனதாவும் அதிமுக கூட்டணியோடு சேர்ந்துச்சுன்னு வச்சுக்க வலுவான ஒரு கூட்டணி ஆயிரும். இந்த பக்கம் ஏற்கனவே விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் எல்லாம் தொகுதிகள் அதிகமாக கேட்கணும்னு ஒரு முடிவில் இருக்காங்க. அதிலே பிரிச்சு தர்றதுக்கு திமுக ஏங்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வலுவான கூட்டணி வச்சுருங்க, நம்ம பக்கம் இருக்கிற வலு குறைஞ்சிரும். சரி, இந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணணும்னா யாருன்னா அண்ணாமலை கண்டிப்பாக தமிழகத்துல மாநிலத்துல தான் இருந்தாதான் நடக்கும் அப்படின்ற ஒரு சூட்சமத்தை கண்டுபிடிச்சிட்டு தான் இன்னைக்கு எப்படியாச்சும் அண்ணாமலையை வெளியேற்ற விடாம வைக்கணும்னு சொல்லி இருக்கிற சமூக வலைதளங்களை ஃபுல்லா இங்க அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களும் போக திமுகவுடைய ஆதரவாளர்களும் மறைமுகமாக அண்ணாமலைக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தான் உண்மை. இதுல அண்ணாமலை கண்டிப்பா பாரதிய ஜனதாவுடைய வளர்ச்சிக்கு அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா அவருடைய பங்களிப்பு நிறைய இருக்குங்க தமிழகத்துல.